ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஊராட்சி மன்ற செயலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக அண்மை செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். எந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? சுமார் எவ்வளவு நேரமா நடந்துட்டு இருக்கு? தற்போதைய கள விவரம் என்ன? வணக்கம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஊராட்சி செயலர் தங்கப்பாண்டியன் மற்றும் அவரது மனைவி மீது வருமானத்துக்கு அதிகமான 1,10,00,000 சொத்து சேர்த்த புகார் வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரது வீடு, திருமண மண்டபம், பண்ணை வீட்டில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 6:30 மணியிலிருந்து தற்போது வரை சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வன்னியம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தங்கப்பாண்டியன். இவர் ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சி செயலராக பணிபுரிந்து வந்தார். 2019-2023 காலகட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பிள்ளையார்குளம் ஊராட்சி செயலராக பதவி வைத்தவர். அப்போது படிக்காசுத்தான்பட்டி ஊராட்சி செயலர் பொறுப்பை கூடுதலாக கவனித்து வந்தார். அந்த காலகட்டத்தில் தங்கப்பாண்டியன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு புகார் சென்றது. அதன் அடிப்படையில கடந்த ஆண்டு தங்கப்பாண்டியன் வீடு, திருமண மண்டபம், வணிக வளாகம், பண்ணை வீடு, தோட்டம் ஆகியவற்றை விருதுநகர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை செய்து மதிப்பீடு செய்தனர். இதனை அடுத்து தங்கப்பாண்டியன் மற்றும் அவரது மனைவி காசியம்மாள் மீது வருமானத்துக்கு அதிகமாக 1,10,00,000 சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு சோதனை செஞ்சு வராங்க. இன்ஸ்பெக்டர் ஜாஸ்மின் மும்தாஜ் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் தங்கப்பாண்டியன் அவங்களுடைய திருமண மண்டபம், பண்ணை வீடு உள்ளிட்ட பகுதியில் சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இவர் ஏற்கனவே மற்றொரு வழக்கு, அதாவது நேற்று வன்னியம்பட்டி ஊர்ல சமுதாய தலைவர் தேர்ந்தெடுக்கிற இரு தரப்பினே பிரச்சனை ஏற்பட்டதுல ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வன்னியம்பட்டி காவல்துறையினர் தங்கப்பாண்டியன் உட்பட ஒரு 4 பேரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தங்கப்பாண்டியன் வீட்லயும் மண்டபத்திலையும் அந்த பண்ணை வீட்லயும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.